பண்ணாதவங்க கண்டிப்பா உங்களோட வீடியோ வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். சீரியஸா நீங்க இதுல சில விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட வீடியோஸ் வந்து ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணாத இருக்கிறவங்களும் கண்டிப்பா உங்களோட வீடியோஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது என்னோட கைண்ட் சஜஷன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஹார்ட் ஹெல்த்னு சொன்னாலே கொஞ்சம் பயமா இருக்கும். என்னன்னா இன்னைக்கு காலைல நாங்க ஒரு ட்ரைலர் கூட பண்ணோம். ஒரு காலைல ஒரு சின்ன டிஸ்கஷன். ஸோ இன்னைக்கு வந்து பிக் பிக்சர் மூவியை வந்து பார்க்க போறோம். பட் இந்த மூவிக்கு 1 hour வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியான நேரம். ஒரு படம் வந்து 3 மணி நேரம் ஓடுற மாதிரி இந்த படம் வந்து 3 மணி நேரம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு என்ன பண்றது, அதை கரெக்டா அந்த கிறிஸ்பா கரெக்டா இந்த ஒரு 1 hourல நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அதை கரெக்டா உங்களுக்கு டெலிவர் பண்றேன். ஒரு ஸ்டோரி மாதிரி கரெக்டா கேட்டுவாங்க. ஸோ நோட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு எதுக்காக கூடியிருக்கோம்னா ஹார்ட் ஹெல்த் பத்தி பார்க்கறதுக்கு கூடியிருக்கிறோம். இன்னைக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு லைட்டா வலி இருந்தா கூட ஹார்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது செக்கப்புக்கு போறது வந்து இன்னைக்கு இருக்கிற இது. ஏன்னா ஹார்ட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உயிர் மொத்தமா போயிடும் சொல்லிட்டு ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். பிஃபோர் தட் நான் யாருங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்னோட பேரு பெர்லின். என்னோட ஊர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ பிஃபோர் இந்த ஹாப்பி டு அசிஸ்ட் ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடியும், இந்த ஹெர்பல் லைஃப் ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடியும், ஆஃப்டர் ஹெர்பல் லைஃப் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இது என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் ரொம்ப ஃபோட்டோகிராஃபிக் பர்சன் கிடையாது. இருந்து எல்லாம் நிறைய ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டேன். அது ஏன் தெரியல. அதனால என்னோட பிஃபோர் ஆஃப்டர் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. பட் அதுலேயும் நான் ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்றேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பெட்டர் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதுக்கு எல்லாமே. ஸோ ஒரு 4 kilos வெயிட் கெயின் பண்ண முடிஞ்சிச்சு. முன்னால இருந்தோட பெட்டர் எனர்ஜியா இருக்கிறேன். நிறைய நாலேஜ் கொடுத்துருக்காங்க, நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்னோட ஹெல்த் மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கொடுத்த இந்த ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனுக்கும் இந்த பாசிட்டிவ் கம்யூனிட்டிக்கும் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் வே நம்ம வந்து இந்த டாபிக் உள்ளால போயிடலாம். ஹார்ட் ஹெல்த். ஹார்ட் ஹெல்த் பத்தி பார்த்தீங்கன்னா பேசிக்கான சில விஷயங்கள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு முழுமையான ஒரு ஹார்ட் ஹெல்த் கிடைக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா லைஃப் ஸ்டைல் கரெக்டாக வைக்கணும். ஏன்னா ஹார்ட் டிசீஸ், கார்டியாக் இஷ்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸுக்குள்ளால தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கணும். அப்போ லைஃப் ஸ்டைலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் பிக்சர் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஒரு ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷன் எடுக்கிற ஒரு ஹேபிட்டில் நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து டெய்லி உங்களால் மூவ்மெண்ட் ஏதாவது கொஞ்சம் எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஹார்ட்டுக்காக கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஹார்ட்டுக்காக என்ன பண்ணுறது, சாப்பாடு நீங்கள் நியூட்ரிஷன் கொடுக்குறீங்க, பட் ஹார்ட்டுக்கு தேவையான சம் நியூட்ரிஷன் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு ஃபோக்கஸ் பண்ணணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பராமீட்டர்ஸை வந்து எப்பவுமே செக் பண்ணிட்டு இருக்கணும். லைக் ஒரு ஹார்ட் ஹெல்த்தோட பராமீட்டர் என்னன்னா உங்களோட ஃபேட் லெவல் நீங்க செக் பண்ணணும், உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணணும், அப்புறம் உங்களுக்கு பிபி லெவல் என்ன இருக்கு செக் பண்ணணும். அந்த பராமீட்டர்ஸை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அப்பப்போ நீங்க வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து நமக்கு உங்களோட ஹேபிட்ஸை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பராமீட்டர்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப், இந்த பேசிக்கான லைஃப் ஸ்டைல், குட் லைஃப் ஸ்டைல நீங்க இருக்கும்போது தான் உங்களோட பாடி ஹெல்த்தியா இருக்கும். உங்களோட பாடி ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ஹார்ட்டும் வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது. ஸோ பேசிக்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆஸ் அ கோச்சா இருந்தா கூட நம்ம சம்டைம் வந்து ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல இருக்க மாட்டோம். மேபி தூக்கத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஒரு கரெக்டான ஒரு நியூட்ரிஷன் எடுத்தாலும் நம்ம அதை ப்ராப்பரா வந்து என்ன பண்ண மாட்டோம், ரைட் வேல எடுத்துக்க மாட்டோம். அந்த காம்போசிஷன் இது எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா பாத்துக்கலாம். லைஃப் ஸ்டைல நீங்க ரீசெக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சு டிக் போட்டு பாருங்க, இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே கரெக்டா இருக்கா. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் கரெக்டா இருக்கிற டைம் தான் உங்களோட ஹார்ட் ஹெல்த் கூட கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு தான் நம்மளோட பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அவர் பாடி இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். நம்மளோட சாப்பாடு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலோட ரிஃப்ளெக்ஷன். அந்த லைஃப் ஸ்டைல்ல வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன கேட்டீங்கன்னா உங்களோட சாப்பாடு. அப்ப சாப்பாடு தான் உங்க பாடியில போய் ஃபேட் பண்றது, உங்களை ஃபேட் பண்றது, உங்களை மஸ்குலரா வச்சிருக்கிறது, உங்களோட கொலஸ்ட்ராலை சேஞ்ச் பண்றது, அது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டு தான். அப்போ உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு இன்புட் என்ன பாத்தீங்கன்னா ஃபுட் மூலமா தான் உங்களுக்கு அங்க வந்து சம் ப்ராப்ளம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபுட் வந்து எப்படி உங்களோட பாடிக்கு வந்து ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அது என்ன ஃபுட் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கலி எக்ஸஸ் ஃபேட் வந்து உங்க பாடிக்கு வந்து ஹார்ட்டுக்கு ஒரு பெரிய எதிரி யாரு பாத்தீங்கன்னா பாடியில ஏறக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட். ஒபிசிட்டி ஒரு ப்ராப்ளம். ஒபிசிட்டினால வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து ப்ராப்ளம். ஃபேட்டுங்கிறது சாப்பாட்டுல நீங்க ஃபேட்டி ஃபுட்ஸ் மூலமாகவும் எடுத்து உங்க பாடியில ஃபேட்டை கெயின் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஃபேட் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஃபேட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அது இல்லாம நீங்க எக்ஸ்ட்ராவா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுத்தாலும், என்ன ஒரு ஃபுட் உங்களோட தேவையை விட அதிகமா நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன ஆக போறீங்க, ஃபேட்டியா மாற போறீங்க. இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் வந்து ஷூட் அப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஃபுட்டை வந்து என்னைக்குமே என்ன பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா ஃபுட் எடுக்கிறது ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட் கிடையாது. ஸோ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நீங்க கொடுக்கணும். அடுத்து ஃபேட்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு பயம் வர்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபேட் சாப்பிடக்கூடாது, ஃபேட் சாப்பிட்டா நம்ம ஃபேட் ஆயிடுவோம், ஸோ ரொம்ப கம்மியாகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மில்க் சாப்பிட்டா ஃபேட் ஆயிடுவோம் சொல்லிட்டு மில்கை சாப்பிடாம இருப்பாங்க. சில பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா எக் யோக் சாப்பிட்டா நம்ம ரொம்ப ஃபேட் ஆயிடுவோம் சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. பட் அந்த சேம் பர்சன் பார்த்தீங்கன்னா நிறைய வடை சாப்பிடுவாங்க, நிறைய ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் என்ன நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா ஒரு அளவு ஃபேட் வந்து தேவை. நம்மளோட குளோபல் நியூட்ரிஷன் பிலாசபியை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். 30% உங்க பாடிக்கு கண்டிப்பா ஃபேட் வேணும். பட் அது வந்து ஒரு ப்ராப்பர் சோர்ஸ்ல இருந்து நீங்க கொடுக்கறது ரொம்ப நல்லது. ப்ராப்பர் சோர்ஸ் சொல்றப்போ அது பெஸ்ட் சோர்ஸா இருக்கும். அது ஒரு பெஸ்ட் பாடிக்கு ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ்ல இருந்து கண்டிப்பா நீங்க ஒரு 30% ஃபேட் வந்து கொடுக்கணும். அந்த ஃபேட்ல மேக்சிமம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேட் என்ன பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்ஸ் வந்து நீங்க கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். உங்க ஒமேகா 3 ஃபேட்ஸ் நீங்க எவ்வளவு தூரம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்போ பேசிக் பாடியில ஃபேட் மூலமா தான் பாடிக்கு ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேட், என்னென்ன ஃபேட்ஸ் இருக்கு, அந்த ஃபேட் வந்து உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை வந்து எப்படி எப்படி மாத்துதுங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா பார்க்கலாம். அதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேட் வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஃபேட், இன்னொன்று வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபேட், இன்னொன்று வந்து டிரான்ஸ் ஃபேட். அது இல்லாம ஃபேட்டுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் இருக்கு. நீங்க சாப்பாடுல சாப்பிட்ற டைம் அது ஃபுட்ல இருக்கக்கூடிய ஃபேட், ஃபுட் ஃபேட்னு வச்சுக்கலாம், ஃபுட் ஃபேட். அதுக்கப்புறம் நீங்க பாடிக்குள்ளால போற டைம் பாடியில் அக்யூமுலேட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கிறது டோட்டல் பாடி ஃபேட்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அதே ஃபேட் வந்து ஒரு பிளட்டுக்குள்ளால போற டைம் அது வந்து கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு ஃபேட்டா, கொலஸ்ட்ரால் பராமீட்டரா வருது. ஒவ்வொரு பிளேஸ்ல ஒவ்வொரு இது இருக்கு. அதனால நீங்க கரெக்டா இதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபுட்ல இருக்கக்கூடிய ஃபேட் உங்களோட கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணுதுங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை பத்தி பார்க்கலாம். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்ஸ்ல கிடைக்கும். இது வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கும், கட்டியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் எண்ணெயை நீங்க எடுத்து ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, கொஞ்சம் கிளைமேட் வந்து கம்மியாகுதுன்னா அது என்ன ஆகும், கொஞ்சம் கட்டி பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஃபேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதுல அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சீஸ் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் பாமாயில், அனிமல் ஃபேட், அனிமல் புரோட்டீன், அதுக்குள்ளால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட். அப்புறம் பட்டர், சீஸ், இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு. இப்ப சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நீங்க சாப்பிட்ற டைம்ல அது பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளால போகிற டைம், உங்களால பிளட்டுக்குள்ளால போற டைம் அது எதுவா மாறும் பாத்தீங்கன்னா நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஃபேட் பராமீட்டர்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். கொலஸ்ட்ரால்ல 3 விஷயம் இருக்கு, HDL, LDL அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ். HDL வந்து உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். LDL இம்பார்ட்டன்ட் தான், பட் அளவுக்கு மேல போகக்கூடாது. அதை வந்து பேட் ஃபேட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நிறைய ரிஸ்கை வந்து கிரியேட் பண்றது. அதுதான் உங்க பாடியில வந்து என்ன ஆகும்னா அடைஞ்சு பிடிக்கிறது, ஒட்டி பிடிக்கிற ஒரு ஃபேட்னு வச்சுக்கோங்களேன். அதனால அது வந்து கொஞ்சம் கம்மியா தேவைப்படக்கூடிய ஒரு ஃபேட் வந்து LDL. ஸோ அதனால HDL வந்து குட் ஃபேட் சொல்லுவாங்க, LDL வந்து பேட் ஃபேட் சொல்லுவாங்க. ட்ரைகிளிசரைட்ஸும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நீங்க சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும் அது பாடியில பாத்தீங்கன்னா HDL-ஐயும் இன்க்ரீஸ் பண்ணும், LDL-ஐயும் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ என்ன நமக்கு புரியுதுன்னா HDL தேவையானது, அது இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. பட் சேம் டைம் LDL அளவா இருக்க வேண்டியது, பட் அதையும் என்ன பண்ணி விடுதுன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடுற ஒரு இதை பண்ணுது. அதனால நீங்க இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து அளவா எடுத்துக்கணும், ரொம்ப அதிகமா எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து ஒரு நல்ல ஃபேட் சொல்லலாம், உடம்புக்கு ரொம்ப தேவையான ஃபேட்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து உடம்புல நல்ல அந்த கொலஸ்ட்ரால் பராமீட்டர்ல ப்ராப்பரா வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேட் தான் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். அப்போ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், இன்னொன்று வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இதுல ரொம்ப நல்லது மோனோ அன்சாச்சுரேட்டா பாலி அன்சாச்சுரேட்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ல ஒரு டைப் ஆஃப் ஃபேட் தான் வந்து ஒமேகா 3 ஃபேட் சொல்லுவாங்க. அது உங்களோட HDL ரொம்பவே பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபேட். பட் அந்த ஒமேகா 3லயும் பெஸ்ட் குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டி எப்படி வரும்ங்கிறத வந்து நான் லேட்டர் பார்ட் ஆஃப் இந்த செஷன்லேயே சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா
நிறைய சோர்சஸ்ல கிடைக்குது. வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல வந்து கிடைக்கக்கூடியது அன்சாச்சுரேட்டட் ஃபேட். அதுக்கப்புறம் நட்ஸ்ல கிடைக்கக்கூடியது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்குன்னு அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குன்னு உங்க தேவைக்கு மேல, நான் முதல்ல சொன்ன கண்டிஷனை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான கலரி மேல சாப்பிடக்கூடியது. ஃபேட் வந்து ஹை கேலரி ஃபுட். அதனால நீங்க தேவைக்கு அதிகமா அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எடுத்தாலும் அது எக்ஸஸ் கேலரி ஆகி அது திரும்பவும் பாடியில ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப கான்சியஸா தான் நீங்க உங்களோட ஃபேட்டை வந்து எடுத்துக்கணும். சீட்ஸ்ல இருந்து கிடைக்குது, நட்ஸ்ல இருந்து கிடைக்குது, அப்புறம் ஆயில்ஸ்ல இருந்து கிடைக்குது. ஆலிவ் ஆயில் மட்டும் இல்லை, எல்லா ஆயில்லையுமே கிடைக்குது. பட் ஆலிவ் ஆயில்ல அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ல மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதோட குவாலிட்டி பெஸ்டா இருக்கு. அதனால பெட்டர் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் ஆலிவ் ஆயில்ல கிடைக்குது. அது இல்லாம ஒரு பழத்துல நிறைய ஃபேட் கிடைக்கணும்னா அவகேடோஸ்ல கிடைக்குது, பட்டர் ஃப்ரூட் சொல்லுவாங்க, இதுல கிடைக்குது. ஸோ இதை நீங்க சாப்பிட்ற டைம்ல உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி மாறும் பாத்தீங்கன்னா, HDL வந்து இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். LDL வந்து இங்க கம்மியாக வாய்ப்பு இருக்கு. உங்க சப்போஸ் LDL தான் வந்து பாத்தீங்கன்னா பாடியில ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேட் LDL வந்து கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ல ஒமேகா 3 ஃபேட் கன்சியூம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது என்ன பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து காய்கள்ல இருந்தும் அல்லனா ஒரு பழங்கள்ல இருந்தும் கிடைக்கக்கூடிய ஃபேட்டா இருக்கு, சீட்ஸ்ல இருந்து சம்திங் அப்படியே நம்ம வந்து இயற்கையில இருந்து அப்படியே எடுக்கிறது மாதிரி இருக்கு. பட் இங்க பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபேட்ங்கிறது அப்படி இல்லை. டிரான்ஸ்ஃபேட் எல்லாமே நம்ம பண்றது மாதிரி இருக்கு. நம்மோட ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஃபேட் தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட். இங்க பாருங்க, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ இருக்கு, பொட்டேட்டோவை நம்ம தான் ஃப்ரை பண்றோம், நம்ம ப்ராசஸ், நம்மோட ப்ராசஸ். கேக் இருக்கு, சம் மாவு எல்லாம் வருது பிளான்ட்ஸ்ல இருந்து, அந்த மாவை நம்ம ப்ராசஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு பொட்டேட்டோ இது பஜ்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பஜ்ஜி நம்ம தான் பண்றோம், சம் ப்ராசஸ் நம்ம பண்றோம். நம்ம பண்ற இந்த ப்ராசஸ்ல என்ன பண்றோம்னா அதுல இருக்கக்கூடிய சம் ஹைட்ரஜனேஷன் சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் ஏற்றம்ங்கிற ஒரு ப்ராசஸ், அது நடக்கிறது மூலமா என்ன ஆகுதுன்னா அது டிரான்ஸ்ஃபேட்ங்கிற ஒரு ஃபார்முக்கு வந்து மாறி போகுது. அதுவும் மெயினா வந்து இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தான் ரொம்ப ஈஸியா வந்து டிரான்ஸ்ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுது. இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட்ல வந்து டிரான்ஸ்ஃபேட் கிடைக்கிறது இல்லை. பட் நம்ம அதை வந்து டிரான்ஸ்ஃபேட்டா மாத்துற ப்ராசஸ் நம்ம பண்றதுதான். சிம்பிளா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரையிங் ப்ராசஸ்ல நம்ம பாடியில இந்த டிரான்ஸ்ஃபேட் நல்ல ஒரு கொழுப்பு கெட்ட ஒரு கொழுப்பா மாறும். நீங்க ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு நல்ல ஒரு ஃபுட் என்னதை எடுத்து நீங்க ஃப்ரை பண்ணாலும் அது வந்து என்ன பண்ணுன்னா அதுல இருக்கக்கூடிய குட் ஃபேட்ஸ் வந்து பேட் ஃபேட்ஸா டிரான்ஸ்ஃபேட்டா மாறும். அப்ப டிரான்ஸ்ஃபேட் வந்து நான் இப்போவே சொல்லிட்டேன், இட்ஸ் அ பேட் ஃபேட். அப்போ அந்த பேட் ஃபேட்டை நீங்க சாப்பிட்ற டைம் என்ன உங்க பாடியில நடக்கும்னா HDL, உங்க உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் வந்து HDL அது வந்து கம்மியாகுது. LDLோட அளவு வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா LDL அதிகமாகிற டைம்ல உங்க பாடியில அந்த பிளாக்கேஜ் என்ன பாத்தீங்கன்னா பிளேட் ஃபார்மேஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் நம்ம கேள்விப்படுறோம்ல, அது LDL அக்யூமுலேஷன் ஆகுறது, அந்த பிளேட் ஃபார்மேஷன் வர்றது, அது வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்படிதான் உங்களோட ஃபுட் வந்து என்ன பண்ணுது, உங்களோட பாடியில கொலஸ்ட்ரால் லெவல்ல வேரியேஷனை உருவாக்குது. அப்போ நீங்க என்ன சாப்பிடணும், தேவையான ஃபுட் கரெக்டான அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சாப்பிட்டீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்யூஷன், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது, என்ன உங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு நம்மளோட இந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க சாப்பிட்ற ட்ராக்கை வந்து பாருங்க. நீங்க ஃபுட்டை வந்து சாப்பிடுறீங்க, வாய் வழியா சாப்பிட்டு அப்படியே வந்து குடலுக்குள்ள போகுது. கரெக்டா குடலுக்குள்ள போற டைம்ல தான் அது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸா கன்வெர்ட் ஆகி இங்கதான் கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன், அந்த பைல், அந்த செக்ரீஷன், டைஜஷன், ஃபேட்ஸ் டைஜஷன்லாம் லிவர்ல இருந்து பைல் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணி அதெல்லாமே முடிஞ்சு இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகுது, அது ஃபுட் பிரேக் டவுன் ஆகி இருக்கு. இங்கதான் அந்த ஃபேட் வந்து இருக்கு. முதல்ல வந்து இந்த ஃபுட் வந்து எங்க இருக்குன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கு. அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருந்து அடுத்து எங்க ஏறுது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க இதுவரைக்கும் பார்க்கலன்னா கிளென்சிங் ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வில்லைஸ் வந்து என்ன பண்ணுது, நம்ம இன்டெஸ்டைன்ல குடல்ல வரக்கூடிய ஃபுட்டை வந்து உறிஞ்சு எங்க விடுது, பிளட்டுக்குள்ளால விடுது. அந்த வில்லைஸ் இருக்கு. இது வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் பிட்வீன் நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்குக்கும் நம்மளோட பிளட் ட்ராக்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த வில்லைஸ். இந்த வில்லையோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வில்லை என்ன பண்ணுது, இங்க வர்ற இந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே எடுத்து உறிஞ்சு பிளட் ட்ராக்குக்குள்ளால அனுப்புது. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா HDL, LDL அந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இங்கதான் பிளாக்கேஜ் வரும்போது நமக்கு என்ன செய்யுது, பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்ளம் வந்து ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ் வருது. இப்போ நம்ம என்னன்னா இங்க கொடுக்கிற ஃபேட்டே நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம்னா இங்க வந்து HDL அதிகமாகவும் LDL ஏறுறது, பிளாக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நீங்க இங்க சாப்பிடுற சாப்பாடு தப்பா இருக்கு, என்ன பண்ணுவோம், வில்லை அப்படியே உறிஞ்சு உள்ளால விட்டுரும். விடுற டைம் என்ன ஆகும்,
நமக்கு பிளாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ we have one amazing nutrition பீட்டா ஹார்ட். இந்த பீட்டா ஹார்ட் வந்து எங்க ஒர்க் பண்ணும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்ல தான் இதோட வேலை. டைஜஸ்டிவ் ட்ராக்ல கொலஸ்ட்ரால் லெவல், உங்க எக்ஸஸா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து உங்களோட பிளட்டுக்குள்ள ஏறாம தடுக்கிற ஒரு அருமையான ஒரு வேலையை செய்யற ஒரு அருமையான ப்ராடக்ட் என்ன பாத்தீங்கன்னா பீட்டா ஹார்ட். அப்ப பீட்டா ஹார்ட் பத்தி சொல்றதுக்கு முன்னால இந்த பீட்டா ஹார்ட்ங்கிறது ஒரு சால்யுபிள் ஃபைபரோட கலவை, ஒரு சால்யுபிள் ஃபைபர் ப்ராடக்ட் தான் என்ன பாத்தீங்கன்னா இந்த பீட்டா ஹார்ட். இப்போ ஃபைபர் பேசிக்கா உங்களுக்கு எங்க கிடைக்கும்? நிறைய வெஜிடபிள்ஸ்ல சால்யுபிள் ஃபைபர் இருக்கு. நம்ம லெக்யூம்ஸ், தானிய வகைகள் நீங்க சாப்பிட்ற டைம் உங்களுக்கு ஃபைபர் கிடைக்குது. அவகாடோஸ், ப்ராக்லிஸ், ஓட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இப்போ சாப்பிட்றாங்க. ரீசன் அதுல நல்ல ஃபைபர் இருக்குங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்க. இந்த ஃபைபர் சாப்பிட்றது மூலமா நல்ல ஒரு வயிறு நிறையுது. ரொம்ப கேலரி, கொஞ்சம் நம்ம நார்மலா சாப்பிட்ற ஃபுட்ல கேலரி கம்மியான ஃபுட் தான் இந்த ஃபைபர். ஸோ இந்த பீட்டா ஹார்ட் எதுல இருந்து பண்றாங்க நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஓட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலிமெண்ட் ஓட் பீட்டா குளுக்கன் சொல்றாங்க. இந்த ஓட் பீட்டா குளுக்கனை என்ன பண்றாங்கன்னா ஐசோலேட் பண்ணி தான் இந்த பீட்டா ஹார்ட் ப்ராடக்ட் வந்து உருவாக்குறாங்க. இந்த ஓட் பீட்டா குளுக்கன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓட்ஸ்ல ஒரு 8%, ஒரு 2.5% to 8% தான் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஓட் பீட்டா குளுக்கன் இருக்கும். 100% வெறும் 2.5 to 8% தான் ஒரு ஓட்ஸ்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஓட் பீட்டா குளுக்கன். அதை ஐசோலேட் பண்ணி தரக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் என்ன பாத்தீங்கன்னா இந்த பீட்டா ஹார்ட் ப்ராடக்ட். அப்போ நீங்க நினைக்கலாம் இந்த ஓட்ஸ் எடுத்து சாப்பிட்டாலே ஓட் பீட்டா குளுக்கன் கிடைக்கும்ல, கண்டிப்பா கிடைக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் கிடைக்கும். நீங்க உங்களுக்கு தேவையை விட நீங்க நிறைய ஓட்ஸ் சாப்பிட வேண்டியது இருக்கும். நிறைய ஓட்ஸ் சாப்பிட்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த கேலரிஸ் அதிகமாயிரும். அதனால வேற ஒரு ப்ராப்ளம், நீங்க ஹார்ட் ஹெல்த்துக்கு வேண்டி சாப்பிடலாம், நிறைய ஓட் பீட்டா குளுக்கன் நல்லது சொல்லிட்டாங்க, அதனால நான் நிறைய ஓட்ஸ் சாப்பிட்ற டைம்ல என்ன ஆயிரும்னா அது எக்ஸஸா போறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதுல என்ன எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்க டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஃபேட் இருக்கு. இந்த ஓட் பீட்டா குளுக்கன்ல இருக்கக்கூடிய அந்த அது வந்து டைஜஸ்ட் ஆகிற டைம் ஒரு பிசின் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு கம் மாதிரி ஃபார்ம் ஆகும். சால்யுபிள் ஃபைபர் எப்போவுமே வந்து ஒரு கம் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த கம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை வந்து பைண்ட் பண்ணி பிடிச்சிக்கும். அது வந்து வில்லை வழியா சக் ஆகாது, அது அப்படியே உங்களோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதாவது உங்களோட மோஷன் வழியா அது என்ன செய்துரும்னா அந்த ஃபேட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்கு உள்ள ஏற விடாம வெளியே பிடிச்சி டைஜஸ்டிவ் ட்ராக்ல வெளியே ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வெளியே தள்ளுற ஒரு வேலையை வந்து ஓட் பீட்டா குளுக்கன் பண்ணுது. அப்போ இது நீங்க சாப்பிட்றது மூலமா ஒரு 6 grams ஃபைபர் கிடைக்கும். ஒன் சர்விங் ஒரு ஓட் பீட்டா குளுக்கன் நம்மளோட பீட்டா ஹார்ட் எடுக்கிற டைம்ல 6 grams டயட்ரி ஃபைபர் கிடைக்குது. அதுல 3 grams ஓட் பீட்டா குளுக்கன் கிடைக்குது. எக்ஸஸ் ஃபேட்டை உங்க டைஜஸ்டிவ் ட்ராக்ல நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்றது ஹெல்ப் பண்ணு. அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா உங்க இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா சாப்பிடக்கூடிய ப்ரீபயோட்டிக் ஃபுட்டு சொல்லுவாங்க. ப்ரீபயோட்டிக்னா சால்யுபிள் ஃபைபர் தான் ப்ரீபயோட்டிக். நல்ல பாக்டீரியா ப்ரோபயோட்டிக் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டா வந்து இந்த சால்யுபிள் ஃபைபர் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் சச் அன் அமேசிங் ப்ராடக்ட். நீங்க ஒரு அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், நீங்க வந்து ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல இருந்தாலும் நீங்க பீட்டா ஹார்ட் சாப்பிடுங்க. அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா பீட்டா ஹார்ட் சாப்பிடுங்க. என்ன ஆகும்னா எக்ஸஸா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் நீங்க அதுல வர்றதெல்லாம் இது கொஞ்சம் பிடிக்கும். பட் அதுக்குன்னு அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸுக்கு போயிடாதீங்க. குட் ஹேபிட்ஸோட இந்த பீட்டா ஹார்ட் எடுத்துக்கிற டைம்ல ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் இன் கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து லைஃப் லைன். ஒன் ஆஃப் சச் எ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், அது ஸ்டாண்ட் அலோன் ப்ராடக்ட் கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா சின்னதுலேயே வந்து எனக்கெல்லாம் இந்த மீன் எண்ணெய் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு வந்து பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது, நல்லா சிந்திப்பாங்க சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரெயின் ஹெல்த்துக்காக மீன் எண்ணெய் கேப்சூல் சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாங்க. எஸ், அது வந்து கண்டிப்பா உங்களோட பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எங்க ஒர்க் பண்ணும், என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்களோட கொலஸ்ட்ரால் எங்க வந்துருச்சு, வில்லை சக் பண்ணி உங்களோட பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளால வந்துருச்சு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிளட்டுக்குள்ளால ஏறிடுச்சு. பிளட்டுக்குள்ளால நீங்க அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸோ சம் வேலை உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிருச்சு, HDL அதிகமாயிருச்சு, LDL வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த டைம்ல இந்த லைஃப் லைன் எப்படி சப்போர்ட் பண்ணணுங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸோட பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா அதோட காம்பினேஷன் தான், அந்த பிளண்டிங் தான் அதுல இருக்கக்கூடிய பியூட்டியே வந்து அந்த பிளண்டிங் தான். என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் கேப்சூல் இன்னைக்கு அமேசிங், நிறைய ஃபிஷ் ஆயில் கேப்சூல் வந்து மார்க்கெட்ல அவைலபிள். காட் லிவர் ஆயில் அவைலபிள், டூனா ஃபிஷ்ஷோட ஃபிஷ் ஆயில் கேப்சூல்ஸ் அவைலபிள், ஃபிளாக்ஸீடோட கேப்சூல்ஸ் அவைலபிள், நிறைய சீட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஒமேகா 3 இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிள்.
பட் இது ஏன் வந்து டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது, இது எப்படி ரிசல்ட்ஸ் கிரியேட் பண்ணுதுங்கிறது ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அமேசிங் பிளண்ட் தான் ரீசன். இதுல இருக்கக்கூடிய பிளண்டை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய காம்பினேஷன் என்னென்ன இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 காம்பினேஷனை வந்து சேர்த்து பண்றாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பிளஸ் ஒமேகா 3. இது 2 காம்பினேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் லைன் ப்ராடக்ட் வந்து வருது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு அருமையான வேலையை செய்யறது யாருன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்ணுது. அப்ப இது எந்த செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேட் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்றது ஃபேட் சாலியபிள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லயும் வாட்டர் சாலியபிள் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, ஃபேட் சாலியபிள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த லைஃப் லைன்ல இருக்கக்கூடியது என்ன பாத்தீங்கன்னா ஃபேட் சாலியபிள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ப்ராப்பர் ஒமேகா 3யையும் சேர்த்து கலந்து வச்சிருக்கிறாங்க. அது எப்படி எதுல இருந்து எடுத்து வச்சிருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய சம் ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. இந்த ஹெர்பல் லைஃப் லைன்ல சம் ஹெர்ப்ஸ் இருக்கு. அதுல என்ன பாத்தீங்கன்னா சோயா ஆயில், சோயாவோட ஆயில் வந்து இதுல இருக்கு. சோயா ஆயிலுக்கு எப்படி இந்த ஓட் பீட்டா குளுக்கனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னீங்கல்ல, டைஜஸ்டிவ் ட்ராக்ல அந்த ஃபேட்டை வந்து பிளட்டுக்குள்ளால ஏறாம ஸ்டாப் பண்ற மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஃபைட்டோஸ்டிரால்ஸ் சொல்லக்கூடிய நியூட்ரியன், இந்த சோயா ஆயில்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன் இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கிரீன் கலர் வந்து ஃபைட்டோஸ்டிரால். இது என்ன பண்ணுதுன்னா இந்த கொலஸ்ட்ராலை வந்து எல்லோ கலர்ல காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக், இது வந்து உங்களோட பிளட் ட்ராக். இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபைட்டோஸ்டிரால் சேம் ஒரு ஓட் பீட்டா குளுக்கன் என்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ அதே மாதிரி இங்கேயே வந்து அந்த கொலஸ்ட்ராலை ஏற விடாம பைண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வெளியே தள்ளுறது ஹெல்ப் பண்ற ஒரு அமேசிங்கான ஒரு ஆயில் வந்து சோயா ஆயில். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து நல்ல வைட்டமின் டி இருக்கு, ஃபேட் சாலியபிள் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால அதையும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த சோய் ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் இன்கிரீடியன்ட் என்ன பாத்தீங்கன்னா கிளவுங்கிறது ஒரு ஒரு மேஜிக் ஹெர்ப்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹெர்ப். நிறைய ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோடையும் 30 டைம்ஸ் ஹை அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன பாத்தீங்கன்னா கிராம்பு. பட் ஓவரா எடுத்துக்க கூடாது, ஏன்னா ரொம்ப ஹைலி அசிடிக். அது வந்து உங்களோட இன்டெஸ்டைன்ல அரிக்கிறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையான கொஞ்சம் கிராம்பு. அதனாலதான் நம்ம வந்து முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், இது எல்லாமே அமேசிங் ஹெர்ப்ஸ். பட் இந்த கிராம்பு இஸ் அமேசிங் திங். இந்த கிராம்போட ஆயிலும் எதுல இருக்கு, இந்த கிளவ் ஆயில் வந்து இருக்கு. இதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு கதையெல்லாம் கூட இருக்கு. என்னன்னா யூரோப்ல ஒரு பிளேக் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், பேண்டமிக் மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அங்க ஒரு பிளேக் வந்துச்சு. அந்த பிளேக்ல நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு குரூப் ஆஃப் திருடங்க மட்டும் இறக்காமலே இருந்தாங்க. அந்த டைம் அந்த திருடங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாரையும் வழிப்பறி பண்ணி கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இறந்துட்டு இருந்தவங்களோட ஆஸ்தி எல்லாம் திருடிட்டு இருந்தாங்க. அந்த டைம் ராஜா கூப்பிட்டு எப்படிப்பா நீங்க இறக்காம இருக்கிறீங்க கேட்ட டைம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க ஒரு எசென்சியல் ஆயில்னு ஒரு விஷயம் யூஸ் பண்றோம், அது எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது, பிளஸ் வந்து எங்களோட அந்த 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 இன்ஃபெக்ஷன் எங்களுக்கு வராம ஹெல்ப் பண்ணுது. அதுல ஒரு பிரைமரியான எலிமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா கிளவ் ஆயில். இந்த கிளவ் ஆயிலும் நம்மளோட ஹெர்பல் லைஃப் லைன்ல இருக்கு, ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா. அது இல்லாம வேற 2 மூலிகைகள் இதுல இருக்கு. என்னன்னா ஒண்ணு வந்து டைம் பெப்பர்மெண்ட். டைம்னா வேற எதுவும் இல்லை, நம்மளோட ஓமம் சொல்லுவோம் இல்ல, ஓமம் வாட்டர் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஓமம் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். பிளஸ் பெப்பர்மெண்ட்ங்கிறது ஒரு புதினாயில ஒரு விதமான புதினா, இதுவும் இந்த இதுல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூட்ரிஷன் லேபிள் செக் பண்ணீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ சோயா ஆயில், தைம் ஆயில், பெப்பர்மின்ட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கிளவ் ஆயில், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தர்றதுக்காகவும் உங்க பாடியில இருக்கக்கூடிய ஃபேட் செல்ஸ் ப்ரொடெக்டா இருக்கிறதுக்காகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங் நியூட்ரிஷனா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து லைஃப் லைன்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட், நான் சொன்ன மாதிரி ஒமேகா 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஒமேகா 3 கொடுத்துருக்கிற சோர்சஸ் பார்க்கும்போது இட்ஸ் அமேசிங். ஏன்னா நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன். நாங்க நிறைய ஃபிஷ் சாப்பிடுவோம். ஃபிஷ் எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா எங்களால முடியாது. ஸோ நாங்க நிறைய ஃபிஷ் சாப்பிடுவோம். பட் ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்களும் நிறைய ஃபிஷ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் ஃபிஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒமேகா 3யோட ஒரு பெஸ்ட் சோர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபிஷ் தான். அப்போ ஃபிஷ்ல என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து இந்த லைஃப் லைன்ல சேர்த்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஆன்சோவின்னு சொல்லக்கூடிய நெத்திலி மீன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளூப்பியாஸ்ன்னு சொல்லக்கூடிய சால மீன் சொல்லுவாங்க, சென்னையில எல்லாம் கவள மீன் சொல்லுவாங்க. அந்த சால மீன்ல ஒரு 6 வெரைட்டிஸ் வந்து இதுல என்ன பண்றாங்கன்னா ஆட் பண்றாங்க. நிறைய வெரைட்டி இருக்கு தெரியும், தலை பெருசா இருக்கிறது, சின்னதா இருக்கிறது, நீங்க வீட்டம்மாக்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மீன்ல இருக்கக்கூடிய ஒரு 6 வெரைட்டிஸ் இதுல ஆட் பண்றாங்க. அப்புறம் அயல மீன் தான் மேக்ரல்னு சொல்லுவாங்க.
அயலையில கிங் மேக்ரல் அண்ட் நார்மல் மேக்ரல் ரெண்டையுமே இதுல ஆட் பண்ணி இருக்கிறாங்க ஒமேகா 3 எடுக்கிறதுக்காக. ஸோ இதுல இந்த ஃபிஷ் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நம்ம மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா சான்ஸ் இருக்கு. பட் சால்மோனுங்கிறது இன்னைக்கு அவைலபிலிட்டி நமக்கு ரொம்ப கம்மி. அதுலயும் சவுத் அட்லாண்டிக் சல்மோனை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஃப்ரெஷ் ஃபார்ம்டு இல்லாம இப்போ வைல்டு ஃபார்ம் சால்மோனை தான் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரவுஷத் மேடம் ஒரு நாள் சொன்னாங்க, அந்த சால்மோனை கூட கொல்லாம அதுல உள்ள ஃபேட்ஸை எடுத்துட்டு விடுறாங்கிற ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை கூட ஒரு வாட்டி கொடுத்தாங்க. ஸோ சவுத் அட்லாண்டிக் சால்மோனை இதுல யூஸ் பண்றாங்க. இந்த சால்மோன்ல கூட நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிளஸ் அதுல இருந்து வரக்கூடிய ஒமேகா 3 வந்து நம்மளோட இந்த ஹெர்பல் லைஃப் லைன்ல இருக்கு. ஸோ சச் எ பியூட்டிஃபுல் பிளண்ட். ஒரு 4 வெரைட்டி ஹெர்ப்ஸ், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 8 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் ஆயில், 8 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் ஆயில், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் நமக்கு இத்தனோண்டு இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் ஆஃப் லைஃப் லைன். இதை நீங்க சாப்பிட்ற டைம்ல என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஒமேகா 3 நீங்க கொஞ்சம் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து 3 விஷயமா உடைக்கலாம். 3 விஷயமா நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு வந்து என்னன்னா EPA, இன்னொன்னு வந்து DHA, இன்னொன்னு வந்து ALA சொல்லுவாங்க. இந்த 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஒமேகா 3க்குள்ளால இருக்கு. இந்த ஒமேகா 3ல இந்த 3 எலிமெண்ட்ஸ் என்னென்ன விஷயம் உங்க பாடியில பண்ணும் நீங்க கேட்டீங்கன்னா, ALA வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சோர்ஸ். இப்போ நம்ம சொல்லுவோம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஃபேட் சாப்பிட்டாலும் எனர்ஜி கிடைக்கும். அந்த ஃபேட் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய எனர்ஜி சோர்ஸ் இனிஷியலா டக்குன்னு உங்களுக்கு இப்போ நீங்க கார்ப்ஸை வந்து கட் பண்ணி இருக்கிறீங்க, ப்ராப்பர் எனர்ஜி இல்லை, ஃபேட் யூட்டிலைஸ் தான் பண்ணி ஆகணும். அந்த டைம் வந்து பாடி வந்து எடுத்துக்கக்கூடிய நீங்க ஃபுட்ல இருந்து வர்ற டைம் ஃபர்ஸ்ட் எதை யூட்டிலைஸ் பண்ணணும்னா ALA தான் எடுத்து யூஸ் பண்ணும். ALA இஸ் எனர்ஜி சோர்ஸ் ஃப்ரம் ஃபேட். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா EPA அண்ட் DHA. இந்த EPA அண்ட் DHA தான் இந்த மேஜிக் எலிமெண்ட் இன் ஒமேகா 3. ஒமேகா 3 ஒரு மேஜிக் எலிமெண்ட். அந்த ஒமேகா 3க்கு உள்ளாலேயும் ரொம்ப மேஜிக் எலிமெண்ட் பண்றது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா EPA அண்ட் DHA. இந்த EPA எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன், வீக்கம் வர்றதை தடுக்குது, இதுக்கெல்லாமே வந்து EPA ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாம DHA வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட், ரொம்ப மேஜிக் எலிமெண்ட் எதை சொல்லலாம்னா DHA சொல்லலாம். நம்மளோட ஜாயிண்டோட ஹெல்த், பிரெயினோட ஹெல்த், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், மேக்ஸிமம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷன் என்னன்னா DHA. இது எவ்வளவு தேவை நம்மளோட பாடியில, எவ்வளவு தேவைன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹார்ட்ல நீங்க பாருங்க ஒரு 250 mg வேணும். எம்ஜின்னா ரொம்ப சின்ன அளவு. அதுல இந்த 250 mg கூட நமக்கு போய் சேராதுங்கிறத நம்ம இதுல எடுத்துக்கணும். நிறைய பேர் EPA DHA டெஃபிஷியன்சில தான் இருப்பாங்க. ஒரு ஹார்ட்டுக்கு வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கு 250 mg ஆஃப் EPAயும் வேணும், DHAயும் வேணும். அப்புறம் ஒரு பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 250 mg ஆஃப் DHA வேணும். கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 250 mg ஆஃப் DHA வேணும். பிரெக்னன்சில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு EPA அண்ட் DHA 250 mg வந்து கண்டிப்பா வேணும். ஸோ mg இது வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ நிறைய ஃபங்க்ஷன், இது மட்டும் இல்லை, ஒரு ஹார்மோன் ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3யோட பார்ட் வெரி ஹை. ஒரு ஹார்மோனுங்கிறது வைட்டமின் பிளஸ் ஒரு ஒமேகா 3 ஃபேட்டோட காம்பினேஷன்ல தான் வந்து ஒரு ஹார்மோன் இருக்கும். உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா ஒமேகா 3 அதுக்கு சப்போர்ட் பண்ணும் வித் ப்ராப்பர் வைட்டமின்ஸ் எடுத்துக்கிற டைம்ல. ஸோ இப்படி எல்லாம் ரிக்யர்மெண்ட் உங்க பாடிக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. அப்போ இந்த ஒமேகா 3 நீங்க உங்க உடம்புல கொடுக்குற டைம் அது கொலஸ்ட்ராலை எப்படி மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது கேட்டீங்கன்னா, இதுல சிம்பிளா பாருங்க, கொலஸ்ட்ராலோட HDL, LDL, ட்ரைகிளிசரைட்ஸ் மூணும் சேர்ந்துருச்சுன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் இங்க இருக்கு. இங்க நீங்க பாருங்க ஒரு ஆர்டரி இருக்கு. இந்த ஆர்டரியில எல்லோ கலர்ல இதுல காமிச்சிருக்கிறது ஒரு LDL ஓட டெபாசிஷன். LDL அதிகமாகிற டைம்ல என்ன ஆகுது? லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் டென்சிட்டி கம்மியா இருக்கும். அது ஈஸியா என்ன பண்ணும்னா உடஞ்சு ஈஸியா ஒட்டி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு என்ன செய்து இருக்கு. HDL வந்து பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், டக்குன்னு உடையாது. அது அங்கங்க ஒரு பிளட்டுக்குள்ளால பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், நிறைய அயன், நிறைய கால்சியம், நிறைய நியூட்ரியன்ஸ் அங்கங்க மோதி போயிட்டு இருக்கும். அது போற டைம்ல உடையிறது LDL உடஞ்சிரும். HDL டக்குன்னு உடையாது. அது உடையிறதுனால ஒட்டிக்குது, இது உடையாததுனால ஒட்டிக்கல. அப்போ HDL என்ன பண்ணும்னா அது உடையாம அப்படி போற டைம்ல இந்த LDL அப்படியே கூட பிடிச்சி கொஞ்சத்தை கூட ஒட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, வெளியே போயிடுது. அந்த டைம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பிளாக் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். உங்க பாடியில நிறைய அமௌண்ட் ஆஃப் HDL நீங்க கொடுக்குற டைம்ல. ஸோ இதுக்கு தான் இந்த ஒமேகா 3 ஹெல்ப் பண்ணுது. ஒமேகா 3 என்ன பண்ணும்னா உங்களோட HDL லெவலை பூஸ்ட் பண்ணுது, LDL லெவலை கம்மி பண்ணி உங்களுக்கு ஒரு அருமையான உள்ளால இந்த பிளாக் வந்து கண்டிப்பா ரிவர்ஸ் ஆகும். இல்ல கண்டிப்பா உங்களோட HDL இம்ப்ரூவ் ஆகிருக்கிற டைம்ல பெட்டர்
ஆர்டரியில இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கிறது ஹெல்ப் பண்றது ஒமேகா 3 ஃபேட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஒரு 500 mg ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் டெய்லி ஒரு மினிமம் ரிக்வயர்மெண்டா தேவைப்படுது. அதுக்கு நீங்க வந்து நார்மல் ஃபுட் போனீங்கன்னா நான் சொன்னேன் நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு, நட்ஸ்ல இருக்கு, அவகாடோஸ்ல இருக்கு. இதுல ஒரு கம்பேரிசன் சார்ட் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. ஏஎல்ஏ, இபிஏ, டிஹெச்ஏ இது மூணுல நமக்கு தெரிஞ்சிருச்சு இபிஏ அண்ட் டிஹெச்ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க ஒரு நான் வெஜிடேரியன் இல்லாம வெஜிடேரியன் சோர்சஸ் ஃபிளாக்ஸீட், வால்நட், ஆல்மண்ட், அவகேடோ, ஆலிவ் ஆயில் இதெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஏஎல்ஏ ப்ரொவைட் பண்ணும். பட் வந்து பாத்தீங்கன்னா இபிஏ அண்ட் டிஹெச்ஏ வந்து வராது. பட் இந்த ஏஎல்ஏ உங்க பாடியில போனாலும் ஒரு 0.5% டிஹெச்ஏ கன்வர்ஷன் நடக்கும், ஒரு 5% இபிஏ கன்வர்ஷன் ஏஎல்ஏ இருந்து நடக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு. பட் இதுக்கு ஒரு பெஸ்ட் சோர்ஸ் என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபிஷ் தான். ஃபிஷ் நீங்க சாப்பிட்ற டைம் உங்களுக்கு டைரக்டாவே இபிஏயும் கிடைக்குது, பிளஸ் ஏஎல்ஏயும் கிடைக்குது, அண்ட் டிஹெச்ஏயும் கிடைக்குது. 3 காம்போனன்ட்டையும் தரக்கூடிய ஒரு அருமையான சோர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஃபிஷ் தான். ஸோ இதுல நம்மளோட ஹெர்பல் லைஃப்ல என்ன ஆகுதுன்னா இட்ஸ் ஐசோலேஷன். அப்போ அந்த ஃபிஷ்ல இருந்தும் தேவையில்லாத எடுத்துட்டு கரெக்டான ஒமேகா 3 ஐசோலேட் பண்ணி வைக்கிற டைம்ல நீங்க ஒரு 3 கேப்சூல் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஏஎல்ஏ அதுல வருது, அதுக்கப்புறம் 309 mg வருது, அப்புறம் இபிஏ வருது, டிஹெச்ஏ வருது. இது எல்லாமே வந்து வெறும் ஒரு 8 கிராம் ஒரு 3 கேப்சூல்ல நீங்க வந்து இதை என்ன பண்ண முடியுது, ரீச் பண்ண முடியுது. கொஞ்சம் அளவுலே உங்களுக்கு அதிகமான இபிஏ டிஹெச்ஏ கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பேலன்ஸ்டான ஒரு இபிஏ ஏஎல்ஏ காம்பினேஷன்ல வரக்கூடிய ஒரு நியூட்ரிஷனா நமக்கு என்ன பண்ணுது இந்த ஹெர்பல் லைஃப் லைன் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இதுதான் வந்து இதோட பர்பஸ். இதை நீங்க எடுத்துக்கிற டைம்ல உங்களோட ஹெச்டிஎல் லெவல்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், பூஸ்ட் பண்றதுக்கு இது வந்து அருமையா உதவி பண்ணுது. இது வந்து இதோட ஆப்ரேஷன். இது எங்க ஒர்க் பண்ணுது பாத்தீங்கன்னா உங்களோட பிளட்டுக்கு உள்ளால, பிளட்ல ஒர்க் ஆகுது. இது வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்ல இல்ல, இது டைஜஸ்ட் ஆகி பிளட்டுக்குள்ளால போய் தான் இந்த வேலையை வந்து கரெக்டா பாக்குறது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஃபேட்டை வந்து கம்மி பண்றோம், கொலஸ்ட்ரால் கம்மி பண்றத பார்த்துட்டோம். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் ஏறிடுச்சுன்னா அதை எப்படி ரெடியூஸ் பண்றத பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நைட்ரோக்ஸ் பத்தி பார்க்க போறோம். நைட்ரோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், வெரி வெரி பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல் ஆர்ஜினைன் பவுடர் சொல்லுவாங்க. எல் ஆர்ஜினைன்னா ஒரு புரோட்டீன் பவுடர், புரோட்டீன் இல்ல வந்து ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் தான் எல் ஆர்ஜினைன் தரக்கூடிய. அப்போ இந்த எல் ஆர்ஜினைன் என்ன பண்ணுங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் அதோட பேஸ் மெட்டீரியல் வந்து என்ன என்டா வந்து இந்த எல் ஆர்ஜினைன் ப்ரொடியூஸ் பண்றது நைட்ரிக் ஆக்சைடு NO வந்து ஜெனரேட் பண்ணுது. இப்போ பாடியில NO ஜெனரேட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 வழியில உங்க பாடியில NO வந்து ரீச் ஆகலாம். 2 வழியில நைட்ரிக் ஆக்சைடு உங்க பாடிக்கு ரீச் ஆகலாம். ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா நைட்ரேட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நீங்க சாப்பிடலாம். சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ரேட், மண்ணுல இருக்கக்கூடிய நைட்ரேட் இருக்கக்கூடிய சத்து இருக்கு. அந்த நைட்ரேட் உடம்புல வந்து நைட்ரைட்டா மாறுது, மாறி அதுல இருந்து NOவா கன்வெர்ட் ஆகுது. இந்த வழியில நீங்க பாடிக்கு NO கொடுக்கலாம். இது வந்து ஒரு ட்ராக். அடுத்த ட்ராக் என்ன பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பர் புரோட்டீன் இன்டேக் செய்யற டைம்ல அந்த புரோட்டீன்ல இருக்கக்கூடிய ஆர்ஜினின் உங்க பாடியில நைட்ரிக் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகலாம். இது 2வது வழி. இந்த 2 வழியிலையும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த நைட்ரிக் ஆக்சைடு NOவை உங்க பாடிக்கு வந்து சப்ளை பண்ணலாம். அப்போ இந்த NO உள்ளால போய் அடுத்து என்ன பண்ணுதுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமே. இப்போ இதுல எந்த ட்ராக் பெஸ்ட், நைட்ரைட் வச்சு போற அந்த ட்ராக் பெஸ்டா இல்ல புரோட்டீன் பேஸ்டா ஒரு ஆர்ஜினைன் வச்சு போறது பெஸ்டா நீங்க கேட்டீங்கன்னா பெஸ்ட் வே இஸ் கண்டிப்பா ஆர்ஜினைன் வச்சு போறது பெஸ்ட். ஏன் பாத்தீங்கன்னா நீங்க புரோட்டீன் சாப்பிடுறீங்க, ஆர்ஜினைன் போயிடுச்சு. அந்த ஆர்ஜினைன் வந்து ஆர்ஜினைனா மட்டும் போகாது, ஆர்ஜினைன் ஆட்டும் சிட்ரலின்னு சொல்லக்கூடிய இன்னொரு காம்போனண்டா வந்து அதுல மாறும். ஒரு நீங்க புரோட்டீன் எடுக்கிற டைம்ல ஒரு நைட்ரோஸ் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் அது பாடியில ஆர்ஜினைன் அண்ட் சிட்ரலைன் 2 காம்போனண்டா அது வந்து பிரியுது. இந்த ஆர்ஜினைன் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடை உங்க பாடியில கிரியேட் பண்ணுது, உங்க உடம்புக்கு தேவையான நைட்ரிக் ஆக்சைடை கொடுக்குது. செகண்ட் இந்த சிட்ரலைன் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா திரும்பவும் ஆர்ஜினைனாகவும் சிட்ரலைனாகவும் மாறுது. சிட்ரலின் அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்த சிட்ரலின் திரும்பவும் ஆர்ஜினைன் சிட்ரலின், அதுல செகண்ட் வந்த ஆர்ஜினைன் திரும்பவும் நைட்ரிக் ஆக்சைடா மாறுது. அந்த சைக்கிள் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போகுது. அப்போ நிறைய அமௌண்ட்ஸ் ஆஃப் ஒரு ஆர்ஜினைனை நீங்க சாப்பிடுறது மூலமா நிறைய அமௌண்ட்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு உங்க பாடிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதை ஒரு காட்டு கூட திரும்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஆர்ஜினைன் சிட்ரலைன் பிரியுது, சிட்ரலைன் திரும்பவும் ஆர்ஜினைன் அண்ட் சிட்ரலினா பிரியுது. அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ரிப்பீட்டடா நடக்கிற டைம்ல
நிறைய நைட்ரிக் ஆக்சைடு உங்க உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப நைட்ரிக் ஆக்சைடு நீங்க உடம்புக்கு சப்ளை பண்றீங்க, அந்த டைம்ல நைட்ரிக் ஆக்சைடு என்ன வேலை பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, உங்களோட ஆர்டரியோட ஹெல்த்ல முக்கியம் என்னன்னா, நிறைய பேருக்கு பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் பிபி இருக்கும். பிபி வர்ற டைம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த இப்போ பிளட் வர்ற டைம் கரெக்டா அது விரிஞ்சு கொடுத்துச்சுன்னா பிளட் ஃப்ளோ இருக்கும். அந்த பிளட் ஃப்ளோக்கு ரெசிஸ்ட் பண்ணுது, அந்த இடத்துல சம்திங் அடைஞ்சிருக்கிற டைம்ல நமக்கு என்ன வருது, சம் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இந்த நைட்ரோக்ஸ் நீங்க எடுத்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க, அது ரொம்ப எலாஸ்டிக்கா இருக்கும், ஒரு ரப்பர் டியூப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆர்டரிஸ் எல்லாமே ரப்பர் டியூப் மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதுல பிளட் வந்தா அப்படி விரிஞ்சு கொடுத்துச்சுன்னா அப்படி ஃப்ரீயா பிளட் ஃப்ளோ ஆகும். அது மட்டும் இல்ல, நிறைய பிளட் ஃப்ளோ ஆகும். நிறைய பிளட் ஃப்ளோ ஆச்சுன்னா நிறைய இடத்துல நல்ல பிளட் ஃப்ளோ ரீச் இருக்கும். பாடி ஃபுல்லாவே பிளட்டோட ரீச் வந்து பெஸ்டா இருக்கும். பாடியில எல்லா இடத்துலயும் பிளட் ஃப்ளோ ரீச் வந்து பெஸ்டா இருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து அமேசிங்கா இருக்கும். ஓகே, சோ அப்போ வந்து பெஸ்ட் எலாஸ்டிக் ஆர்டரிஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம பிளேக் கூட டக்குன்னு ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்றாங்க. பிளேக்னா என்ன, அந்த பிளாக்கேஜ் வர்றது கூட நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிற டைம்ல ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த நைட்ரிக் ஆக்சைடு உங்க பாடியில ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் இருக்கிற டைம்ல வந்து என்ன ஆகும்னா, அந்த பிளட்டோட விஸ்காசிட்டி, அதோட அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா இருக்கும், நல்லா ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகும். அதனால கொஞ்சம் பிளேக் கூட வராதுங்கிறது ஒரு கான்செப்டும் சொல்றாங்க. ஸோ இது மொத்தத்துல என்னன்னா, உங்களோட பிளட் ஃப்ளோல மட்டும் இல்லாம அந்த டயமீட்டர் ஆஃப் த ஆர்டரியை விரிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மூலமா உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து நார்மல் ரேஞ்ச்ல இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏஜிங் ப்ராசஸ், அது இல்லாம ஒரு ஒபிசிட்டியில நீங்க இருக்கிறீங்கன்னா அது என்ன ஆகும்னா, இந்த லேயர், இப்போ நைட்ரிக் ஆக்சைடு நம்ம நைட்ரோக்ஸ்லயும் எடுத்துக்கலாம். அது இல்லாம பேசிக்கலி நம்ம பாடி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. எப்படின்னா, இந்த ஃபிகர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஆர்டரிக்கு உள்ளால இருக்கக்கூடிய ஒரு எண்டோத்தீலியம் சொல்லக்கூடிய, இதுல எல்லோ கலர்ல காமிச்சிருக்கிறோம். இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய எண்டோத்தீலியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து நைட்ரிக் ஆக்சைடு நேச்சுரலா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த ஃபேட் அதிகமா சாப்பிடுறது, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஏத்துற டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த எண்டோத்தீலியல் லேயர் ஃபுல்லாவே இந்த கொலஸ்ட்ரால் ஏறி அடைகிற டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆனா கூட அது உங்க பிளட்ல வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புல, உங்க பாடிக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போறதுனால நமக்கு என்ன ஆகுது, நைட்ரிக் ஆக்சைடு லெவல் கம்மியாகுது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, முன்னால என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஃபுட் எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் கரெக்டா பண்ணணும் சொன்னாங்க. அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணணும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல வந்து ஃபுட்டும் சரியில்லை, எல்லாமே மோசமா இருக்கு, அதனால கண்டிப்பா நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கு. ஒரு 30+ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பும் அதிகமா இருக்கு. நம்ம பார்க்குற நிறைய பேருக்கும் அந்த அந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு சப்ளிமெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடு சப்ளிமெண்டா நீங்க எடுக்கிற டைம்ல ஒரு அமேசிங் உங்களோட நைட்ரிக் ஆக்சைடு வந்து உங்க பாடிக்கு வந்து கொடுக்க முடியும். அண்ட் இதை வந்து கண்டுபிடிச்சு சொன்ன அறிவாளி யாரு பாத்தீங்கன்னா, டாக்டர் லூயிஸ் இக்னாரோ, நோபல் பிரைஸ் வின்னர். இவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளோட நியூட்ரிஷன் அட்வைசரி போர்ட்ஸ்ல இருக்கிறாரு. இவரோட ட்ரைனிங்ஸ் எல்லாம் நமக்கு பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம. ஸோ அது கூட நமக்கு வந்து இந்த பேண்டமிக்ல வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இவர் என்டோஸ் பண்ணியும் இவரோட ஃபார்முலேஷன்ல கிடைக்கிற ப்ராடக்ட் தான் என்ன பாத்தீங்கன்னா இந்த நைட்ரோக்ஸ். இந்த ஃபுட் நம்ம கிட்ட என்ன இருக்கு, அவைலபிளா இருக்கு. இதை நீங்க எடுத்து நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், பயன்படலாம். இப்போ விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய ஹார்ட் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணணும், எந்த இடத்துல இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்க பாடியில பிளாக் இல்லாம பார்த்துக்கோங்க. உங்களோட ஆர்டரிஸ் வந்து பெஸ்டா வந்து ஃபிளெக்சிபிலிட்டியில நீங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க. உங்களோட பாடியை உங்களால மட்டும்தான் பெஸ்டா ரீட் பண்ண முடியும். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்க பாடிக்கு தேவையான ஃபியூலை வந்து கண்டிப்பா ப்ரொடியூஸ் கொடுங்க. அது இல்லாம ஒரு ஹெல்தி ஹார்ட், ஒரு அன்ஹெல்தி ஹார்ட். ஒரு ஹெல்தி ஹார்ட்டுக்கு தேவையான இது மூணுமே வந்து ஹெல்தி ஹார்ட்டுக்கு தேவை. ஒரு ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் பாடியில இருக்கக்கூடிய ஃபேட் ப்ரொஃபைல், கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த 3 ப்ராடக்ட்ஸும் ரொம்ப அமேசிங்கா சப்போர்ட் பண்ணும். ஸோ அது இல்லாம உங்களோட லிவர் ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஃபேட்டி லிவர் இல்லாம ஒரு ஹெல்தி லிவரா இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். என்ன பாத்தீங்கன்னா, இது என்னோட அப்பாவோட ரிசல்ட் தான். என் அப்பாவோட ஒரு ஹார்ட் டெஸ்டிமோனி. அவரோட ஏஜ் வந்து 67 இருந்த டைம்ல வந்து ஒரு 67% ஹார்ட் பிளாக் நாங்க வந்து டயக்னோஸ் பண்ணோம். வித் சப்போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ்.
டாக்டர்ஸோட சப்போர்ட்டோட இதை டயக்னோஸ் பண்றதுக்கு முடிஞ்சிச்சு. அந்த டைம்ல வந்து நாங்க வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் நமக்கு ஃபாலோ பண்ணலான்னு டிசைட் பண்ணி கரெக்டா இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் பிளஸ் அவரோட ரொம்ப கிளியரா ஒரு 10 months ஃபாலோ பண்ணோம். 10 months இப்போ பிஃபோர் ஆஃப்டர்னு காமிக்கிற டைம்ல இப்படி இருந்தா இப்படி ஆயிடுச்சுன்னு காமிச்சிடலாம். பட் 10 months ப்ராசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல தெரியறது இட்ஸ் பிளாக் 65%, 15 இந்த கலர், 65 இந்த பிளேஸ்ல இருந்த ஒரு பிளாக் அடுத்து ஒரு 10 monthsக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 0% ரிவர்ஸ் பண்றதுக்கு நிறைய நாலேஜபிள் கோச்சஸ் சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட டாக்டர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு, எங்களோட நியூட்ரிஷன் ஹேபிட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, எங்களோட அமேசிங் இந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுச்சு. அது மூலமா அவர் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாரு. இந்த ப்ராசஸ்ல அவர் ஒரு 6 kilos வெயிட்டை கூட லாஸ் பண்ணாரு. பட் இன்னைக்கு அதை மசில் கெயின் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாரு. இப்ப கூட அவர் ரொம்ப ஆக்டிவான நிறைய வேலைகள் வந்து செய்யறதுக்கு முடியுது. அண்ட் இன்னைக்கு அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்ங்கிற ஒரு பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற மெயின் ரீசன் என்னன்னா ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் ப்ராப்பர் சொல்யூஷன். இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எஜுகேஷனும் இம்பார்ட்டன்ட், சொல்யூஷனும் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து இந்த எஜுகேஷனையும் எடுத்துக்கோங்க, ப்ராப்பர் சொல்யூஷனையும் எடுத்துக்கோங்க. இது கோஆபரேஷன் இல்லைன்னா வராது, கண்டிப்பா கோஆபரேஷன் இல்லைன்னா வராது. இது எனக்கு கிடைச்ச ரிசல்ட், நாங்க ஒர்க் பண்ணி என்னோட அப்பாவுக்கு கிடைச்ச ரிசல்ட். கண்டிப்பா உங்களோட கோச்சஸ் சப்போர்ட்டோட நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த ட்ரை பண்ணலாம். இட்ஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆன் டைம் கரெக்டாக வந்து என் பண்றேன்னு நம்புறேன். அண்ட் 15 minutes Q&A இருக்குன்னா வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எஸ், சூப்பர். நிறைய அருமையான இன்சைட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ரிலேட்டட் டு ஹார்ட். வேற எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். பெட்டர் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சாட் பாக்ஸை வந்து நீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிஸ்டர் அரவிந்த் சார். எஸ் சார். சார், இப்போ இந்த நைட் ஒர்க்ஸ் நம்ம எடுக்கிறோம்ல, அது வந்து ரெகுலரா டெய்லி எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது ஒரு சர்டன் லிமிட்ல போயிட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியது வருமா? கண்டிப்பா டெய்லி எடுத்துக்கலாம் சார். கண்டிப்பா டெய்லி நம்ம லைஃப் இருக்கிற வரையும் டெய்லி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா இது வந்து நியூட்ரிஷன், இது வந்து மெடிசின் எல்லாம் இல்லையே. அதனால கண்டிப்பா சப்ளிமெண்ட்ஸ் இஸ் நீடட், டெய்லி நீடட். கண்டிப்பா டெய்லி எடுத்துக்கலாம். இல்ல அது நைட்ரிக் ஆசிட் வந்து ரெகுலரா ஃபார்ம் ஆகுது, நம்ம எடுக்க அது நார்மலா ஃபார்ம் ஆரம்பிச்சுன்னா எக்ஸஸ் வருமா, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வராதுல்ல? எக்ஸஸ் வர்றது மாதிரி ஹெர்பல் லைஃபோட எந்த டிசைனும் இருக்கிறது இல்ல சார். இல்ல ஹெர்பல் லைஃப்ல இல்ல, நம்ம பாடி வந்து இப்போ நார்மல் சிச்சுவேஷன்ல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம நைட் ஒர்க்ஸ் வந்து பாடி ப்ரொடியூஸ் பண்ணுது, கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம் வந்து நம்ம நைட் ஒர்க்ஸும் எடுத்தோம்னா அது நோ ப்ராப்ளம். அது ஏதோ ப்ராப்ளம் ஆக போறது கிடையாதுல்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல சார். கண்டிப்பா ப்ராப்ளம் எல்லாம் ஆகாது. ஓகே, ப்ராப்பர் ஆப்டிமம் இதுலயும் சப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து கண்டிப்பா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் எசென்ஷியல் நியூட்ரிஷன் தான். எசென்ஷியலா பாடிக்கு இருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா தேவையில்லாத ஒரு நியூட்ரிஷன் தான். பட் இன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ஸ் அண்ட் இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைல்ல நம்ம ப்ராப்பரா இருக்கிறது இல்ல. அதனால இன்னைக்கு இது கண்டிப்பா தேவையான ஒரு எலிமெண்டா மாறிடுச்சு. கண்டிப்பா எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல கூட இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நிறைய ஸ்டடிஸ் வேற ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்னன்னா கோவிட் சிச்சுவேஷன்ல நமக்கு ஆக்சிஜன் சப்ளை பாடிக்கு என்ன செய்யுது, கம்மியாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்க வேண்டிய அந்த பிராங்கியூல்ஸ் வந்து சுருங்குறதுனாலதான் என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகுதுன்னு பேசிக்கா எல்லாருக்குமே தெரியுது. பட் இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும்னா அதை கொஞ்சம் அந்த நம்ம ஆர்டரிஸை எப்படி பெருசு பண்ணுமோ அதே மாதிரி உங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கக்கூடிய இந்த பிராங்கியூல்ஸை கூட பெருசு பண்றதை ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் பெருசு பண்ணி விடுது. இப்போ என்ன பண்றாங்கன்னா யூஎஸ்ல எல்லாம் இதை வந்து கேஸ் ஃபார்ம்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. லக்கிலி நம்ம கையில வந்து இது வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க எடுத்துக்கிறது வந்து வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ஓகே. செகண்ட் क्वेश्चन, அந்த ஒமேகா 3 வந்து ஆக்சுவலா இப்போ நீங்க அந்த வால்நட்ஸ்லயும் அதுலயும் வந்து ஹெச்டி எல்லாம் அந்த இது இல்லைன்றீங்க. இப்போ நான் வெஜிடேரியன், நான் அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட மாட்டேன். என் மனசாட்சி என்ன அலோவ் பண்ணாது. அதனால வேற ஏதாவது சோர்ஸ்ல ஏதாவது எடுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது பண்ணலாமான்னு? ஆக்சுவலி இதுல வந்து லக்கி பீப்புள் யாருன்னா கண்டிப்பா நான் வெஜிடேரியன் பீப்புள் தான். வெஜிடேரியன் பீப்புளுக்கு வந்து ஏஎல்ஏ கிடைக்கும். ஏஎல்ஏ வந்து இபிஏ டிஹெச்ஏ ஜெனரேட் ஆகாதுன்னு கிடையாது, ஆகும். பட் கம்மியா வந்து என்ன செய்யும், ஆகும்.
பட் நீங்க பெட்டர் வந்து ஒரு ஒமேகா 3 சோர்சஸ் லைக் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. நல்லது. பட் அது உங்க பாடியிலயும் ஜெனரேட் ஆகுது. பட் அது வந்து வெஜிடேரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராபேக். ஓகே, கண்டிப்பா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் குட். Thank you. எஸ் thank you. எஸ் பெரின் சார், இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சுகர் அதாவது கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல வந்து ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்கிறேன். நான் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு. ஒய் நாட்? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களோட ஹெல்த் இப்போ ஒரு ஸ்டென்ட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டென்ட் வைக்கிற ப்ராசஸ் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல பிளாக் இருக்கும், அந்த பிளேஸ்ல என்ன பண்ணுவாங்க, அப்படி விட்டு அந்த பலூன் மாதிரி அதை பெருசு பண்ணி அப்படி வைப்பாங்க. பட் அந்த பிளேஸ்ல அந்த ஃபேட் எதுவுமே அவங்க ரிமூவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த பாத்தை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சாரி, இந்த ஸ்கிரீன் ஷேர் எல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை ஜஸ்ட் அப்படி பெருசு பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா? அந்த டைம்ல அந்த ஃபேட் எதுவுமே ரிமூவ் ஆகிருக்கிறது. நீங்க வந்து ஒமேகா 3 எடுக்கிற டைம்ல, HDL இம்ப்ரூவ் ஆகிற டைம்ல, உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ற டைம்ல, அந்த HDL இம்ப்ரூவ் ஆகிற டைம்ல அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டென்ட் கூட பெட்டரா ஒர்க் ஆகும் நீங்க ப்ராப்பர் இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிற டைம்ல. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க நைட்ரோக்ஸ் எடுக்கிற டைம்ல இன்னும் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து பெட்டர் ஆகும். கண்டிப்பா உங்களோட ஹெல்த் இன்னும் பெட்டர் ஆகணும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட் ரெக்கவரி கிடைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Thank you. Very nice question. எஸ் சுக்ருதி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. எஸ் சுக்ருதி, can ask. Yes, good morning. நைட்ரிக் ஆக்சைடு இப்ப கோவிட் பத்தி சொல்லும்போது அதுக்கும் இம்யூன் சிஸ்டமுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் ஏதாவது இருக்கா? இல்ல அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெஸ்பிரேட்டரி அந்த ட்ராக்டை ஃபிளெக்சிபிள் பண்ணது மட்டும்தான் அதோட ஜாப்? அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஃப்ரீ ரேடிக்கல். இட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. அந்த பிளேஸ்ல போய் அது வந்து துருதுருன்னு இருக்கும். அந்த நைட்ரிக் ஆக்சைடு துருதுருன்னு இருக்கும். அது நான் பார்த்தது வரைக்கும், நான் ஸ்டடி பண்றது வரைக்கும் அது பெருசு பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அது மூலமா கண்டிப்பா வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் பெட்டர் ஆகுங்கிறது தான் தெரியும். பட் வேற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. வினோத் சார் சொல்லலாம் ஏதாச்சும் அடிஷனல். எஸ், ஓகே. தென் இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம கன்சியூம் பண்ண தொடங்கிட்டோம், இது கண்டினியூவா பண்ணணுமா? ஸ்டெடியில் ஸ்டாப் பண்ண ஏதாவது பிரச்சனை ஆயிருமா? ஸ்டாப். ஒரு நியூட்ரிஷன் வந்து நீங்க கொடுக்குற டைம்ல கண்டிப்பா உங்களோட பாடியோட ஆப்ரேஷன் பெஸ்டா இருக்கும். உங்களோட ஆப்ரேஷன் பெஸ்டா இருக்கணும்னா நீங்க கன்சியூம் பண்றது ரொம்ப நல்லது. பட் அது கொடுக்கலன்னா அந்த நியூட்ரிஷன் கண்டிப்பா குறையுது. ஒரு செடிக்கு வந்து தண்ணி குடிக்கிற டைம் எப்படி அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா, வளவள நல்ல பச்சை பசுமையா இருக்கிறது மாதிரி உங்க பாடிக்கு தேவையான இந்த சத்து போயிருச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸ்டாப் பண்றதை விட கண்டினியூ பண்றது நல்லது. இட்ஸ் மை சஜஷன். பட் உங்களோட கோச் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க, இது கேட்டிருக்கிறாங்க, ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் முன்னால நீங்க இது சாப்பிட்றது எப்படி? கண்டிப்பா எக்ஸசைஸ் முன்னால நீங்க சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் பெஸ்டா பண்றதுக்கு ஒரு பிளட் ஃப்ளோ பெஸ்டா இருக்கணும். பெஸ்டா இருக்கணும்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிஃபோர் எக்ஸசைஸ் நீங்க பண்ற டைம் பிளட் ஃப்ளோ பெட்டர் பண்ணி கொடுக்குது. அதனால உங்களுக்கு இது பிஃபோர் எக்ஸசைஸ் நீங்க எடுத்து பண்ற டைம்ல நார்மலா நீங்க எக்ஸசைஸ் பண்றதோட பெட்டரா எக்ஸசைஸ் பண்ண முடியும். இட்ஸ் அமேசிங். எஸ் எஸ், நமக்கு ஒரு நைட்ரோஸ் எடுத்தா ஒரு ரிசல்ட் ஃபீல் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கணும், எவ்வளவு நாள் எடுத்தா நமக்கு அந்த ரிசல்ட் ஃபீல் ஆகும் அப்படின்னு கேக்குறேன். ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஃபீல் பண்ணலாம். நீங்க நேத்தைக்கு கிடைக்கிறதோட உங்க பாடிக்கு ஆக்சிஜன் லெவல் பெட்டரா இருக்குது இல்ல, கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் டே. இட் வேரிஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள் வேரி ஆகும். நிறைய பேர் வந்து ஒன் டேல கூட தெரியுது. நீங்க 30 டேஸ்ல நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். 30 டேஸ்ல டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். 30 டேஸ் கண்டிப்பா நீங்க ரிசல்ட் வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் வித் 30 டேஸ் மணி பேக் கேரண்டி. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உத்தரவாதத்தோட நீங்க ட்ரை பண்ணுங்க. 30 டேஸ் மணி பேக் கேரண்டி இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கலன்னா காசு திரும்ப வந்து கொடுப்பாங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வெரிகோஸ் வெயின் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டார்கெட்டுக்காக நான் எடுக்கலாமா? அது நோய் தீரும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட எடுக்கலாம். வெரிகோஸ் வெயின்ங்கிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் வெயின் சம்பந்தப்பட்டது. அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் வெயின்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல புரோட்டீனோட இம்பாக்ட் வந்து நிறையவே இருக்கு. பட் பெட்டர்னஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளட் ஃப்ளோ பெட்டர் ஆகுறதுனால பெட்டர்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது மட்டும் சாப்பிட்டதும் அப்படி சொல்ல முடியாது. இது வந்து வெரிகோஸ் வெயினுக்கு உண்டான மெடிசின் நம்ம கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. பட் பெட்டர்னஸ் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அந்த பிளேஸ்
ஒரு வெரிகோஸ் வெயின்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னன்னா அதுல ஒரு வால்வ் இருக்கும். நம்ம உடம்புல வந்து ஒரு பிளட் ஃப்ளோ ஆகுதுன்னா ஒன்னே தான், ஒரே சைடு தான் ஃப்ளோ ஆகும். ஒரு வெயின் இருக்கு, ஒரு ஆர்டரி இருக்குன்னா இதுல இருந்துங்கன்னா அது ஒரு சைடு தான் ஃப்ளோ ஆகும். வெரிகோஸ் வெயின்ல என்ன ப்ராப்ளம்னா அந்த வால்வ் வந்து வீக் ஆகுறதுனால அது என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஃப்ளோ இருக்கிறதுனால தான் வெரிகோஸ் வெயின் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த வால்வை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு உண்டான கண்டிப்பா ஒமேகா 3 வில் சப்போர்ட். கண்டிப்பா ஒமேகா 3 சப்போர்ட் பண்ணும். ப்ராப்பர் புரோட்டீன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா நைட்ரோக்ஸும் கண்டிப்பா சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், ஆக்சுவலி எவ்வளவு குவாண்டிட்டி நான் எடுத்துக்கலாம் நைட்ரோக்ஸ்? ரெக்கமெண்டேஷன் ஹெர்பல் லைஃப்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1 day 1 serving அண்ட் நைட் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நைட் நம்ம தூங்குற டைம்ல தான் அந்த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் வந்து உங்க பாடியில வந்து கம்மியாகிற டைமே வந்து நைட்டு தான். நீங்க கூட பார்க்கலாம், நிறைய பேர் வந்து நைட்டு தூங்க போறது வரைக்கும் ரொம்ப அருமையா தூங்க போவாங்க. காலையில பார்த்தா ஆள் வந்து இறந்துட்டாங்க சொல்லுவாங்க. அது ரீசன் என்னன்னா நைட் அந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகிறது தான். அதனால நீங்க படுக்க போறதுக்கு முன்னால ஒரு கப் தண்ணி குடிக்கிறது கூட நல்லது. அதுல கூட கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் பெட்டராகி கிடைக்கும். பட் அந்த டைம்ல நீங்க நைட்ரோக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் பெட்டர் லெவல் ஆஃப் ஆக்சிஜன் லெவல் ஆகி கிடைக்கும். ஏன்னா அந்த இது விரிஞ்சு கிடைக்கிறதுனால ஸோ கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கலாம், டெய்லி எடுத்துக்கலாம். எஸ் எஸ், ஆக்சுவலி மிஸ்டர் அரவிந்த் சார் வந்து அவருடைய டெஸ்டிமோனி ஷேர் பண்ண விரும்புறாரு. ஏன்னா அவர் வந்து கொஞ்ச நாளா இப்போ நைட்ரோக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஓகே, எஸ் சார், ப்ளீஸ் சார், யூ கேன் ஷேர். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா போடணும்னா எல்லாரும் நோட் போடுங்க. எனக்கு நான் ஒவ்வொருத்தரையும் நான் ஓப்பன் பண்றது சேலஞ்ச். உங்க கொஸ்டின் என்னன்றதை போடுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, லைனப் ஆயிருக்கு. நான் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க சாட் பாக்ஸ்ல போடும்போது நான் உங்களை இன்வைட் பண்றேன். எஸ் அரவிந்த் சார். நைட்ரோக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேலயே அதோட ரிசல்ட் காட்டும் சார். 100% ஃபர்ஸ்ட் டேலயே ரிசல்ட் காட்டும். இந்த செகண்ட் டே, தேர்ட் டே, 30 days எல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் டே நீங்க நைட்ரோக்ஸ் நீங்க நைட் எடுத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங்கே வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி, அந்த ஸ்லீப்பிங், நைட்டு தூங்குறதுக்கும் காலைல எந்திரிக்கிறதும் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் டேவே அந்த ரிசல்ட் சூப்பரா காட்டும். நான் வந்து ஒரு 35 days 40 days ஆயிருக்கும் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கேன். ரிசல்ட் சூப்பர் அமேசிங். மீன்ஸ் என்ன வேர்ட்ஸ் வரணுமா அதுல டாப். இல்ல அது எந்த பர்టిక్యులரா எந்த பிளேஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு? உங்க தூக்கம் பெட்டரா இருக்கா? தூக்கம் நல்லா இருக்கு, ஸ்லீப்பிங் நல்லா இருக்கு சார். காலைல எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறேன். ஒர்க் அவுட் ஏதாவது பண்ண, நம்ம எக்ஸசைஸ் பண்றோமோ, வாக்கிங் பண்றோமோ, சைக்கிளிங் பண்றோமோ, ஏதாவது பண்றோம்னா அதுலயும் வந்து அந்த எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு. சாப்பிடுறது வந்து நம்ம அந்த அலர்ட்னஸ் நல்லா இருக்கு. எவ்ரிதிங் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பாட்டு வந்து எல்லாம் சூப்பரா இருக்கு. எஸ், தேங்க்யூ சார். அதாவது ஆக்சுவலி இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இட்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் டிபிக்கல், இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸ் மே வேரி பர்சன் டு பர்சன். இதான் ஹெர்பல் லைஃப் உடைய டிஸ்க்ளைமர் எல்லா ப்ராடக்ட்டுக்கும். பட் வந்து ஹெர்பல் லைஃப் இஸ் கிவிங் 30 days மணி பேக் கேரண்டி ஃபார் எவ்ரி ப்ராடக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் 30 days மணி பேக் கேரண்டியோட வருது. அப்போ நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், உங்க கோச்சிட்ட கரெக்டா பில் போட்டு நீங்க வாங்கி நீங்க என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா நீங்க திரும்ப கொடுக்கலாம். அது வந்து மணி பேக் கேரண்டி இருக்கு. அதனால வந்து நோ நீட் டு வரி. எஸ், இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, இந்த நைட்ரிக் ஆக்சைடு கம்மியாகிறது உங்க பாடியில எப்படி ஃபீல் பண்ணும், எப்படி தெரியும்னு கேட்டிருக்கிறாங்க. உங்க பாடி எப்பவுமே உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களோட எனர்ஜி கம்மியா இருக்கு, தூக்கம் கம்மியா இருக்கு, டயர்ட்னஸா ஃபீல் பண்றீங்க. இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா இது கம்மி ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதனால நீங்க வந்து அப்படிதான் ஃபீல் பண்ண முடியும். அது இல்லாம வேற டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. உங்களோட எனர்ஜி லெவல் கம்மி ஆகுதுனாலே சம்திங் இஸ் ப்ராப்ளம். பட் ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படி போயிட்டு இருக்கிறோம்னா நம்ம எனர்ஜி கம்மியாகிறதே நம்ம என்ன பண்றது இல்லை, ரெகக்னைஸ் பண்றது இல்லை. ஸோ ரெகக்னைஸ் பண்றது வந்து நீங்க உங்களை செல்ஃப் செக் அப்பப்போ பண்ணிக்கணும். ஏன்னா இப்படி இருந்தேன், இப்போ கம்மியா இருக்கு. நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பெட்டரா வந்து நீங்க அதை ஃபியூல் பண்ண முடியும். எனர்ஜி லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷனா பிறந்திருக்கோம்னா நமக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க எனர்ஜி லெவலை வச்சுதான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ. எஸ், ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட லைன் அப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ டிஸ்கஸ் பண்ணா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இட்ஸ் லெங்தி ப்ரொசீஜர். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹெர்பல் லைஃப் அசோசியேட்டா உங்க கையில இருக்கிறது அருமையான சொல்யூஷன். ஸோ இங்க வந்து நம்ம கொடுத்தது கிரேட் எஜுகேஷன். சொல்யூஷன் பிளஸ் எஜுகேஷன் சேர்ந்தா வேலை செய்யும், பெட்டரா வேலை செய்யும். ஸோ இப்போ நீங்க வெறும் சொல்யூஷனை மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அது வேலை செய்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, அது வந்து கரெக்டா ஏன் வேலை செய்யுதுன்றது தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த எஜுகேஷனை மட்டும் எடுத்துக்கிறாங்க, சொல்யூஷனை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணாது,
உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அப்போ எப்பவுமே நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா இந்த சொல்யூஷன் பிளஸ் வந்து இந்த எஜுகேஷனை கொடுக்கும்போது பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுடைய நமக்கும் நம்மளுடைய கன்சியூமர்ஸ் யாருனாலுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய நிறைய கோச்சஸ் இருக்காங்க, நிறைய கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டோன்ட் டேக் ஹெர்பல் லைஃப் ஃபார் எனி ட்ரீட்மெண்ட். அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ நியூட்ரிஷன், உடம்புக்கு தேவையான சத்து. அப்ப இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, சத்தை கொடுக்குறீங்க, உடம்பு பாடி என்ன பண்ணுது, அதுவே கரெக்ட் பண்ணிக்குது. ஒவ்வொருத்தரோட பாடியும் டிப்பிக்கலா இருக்காது, கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஒவ்வொருத்தரோட பாடியும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கக்கூடிய காலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட பாடி, அவருடைய ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஆர்கன்ஸோடைய ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே டிஃபர் ஆகும். ஆர்டரியோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, வி நெவர் கிளைம், நாங்க கிளைம் பண்ண முடியாது. நிறைய டெஸ்டிமோனி ஷேர் பண்ண முடியும், ஏன்னா டெஸ்டிமோனிஸ் இருக்கு, அதனால ஷேர் பண்றோம். இப்போ ஆல்வேஸ் கம் வித் டிஸ்கிளைமர் ஒன்லி, டிஸ்கிளைமரோட தான் நாங்க வர்றோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃபேமிலியில 100% இந்த கோச்சஸ் கூட இருங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடியது ஒரு பெட்டர் சொல்யூஷன், ஃபென்டாஸ்டிக் சொல்யூஷன். ஸோ இந்த ஃபேமிலி கூட நீங்க கரெக்டா இருக்கும்போது இந்த சொல்யூஷன் உங்களுக்கு பெஸ்ட் வேலை ரீச் ஆகும். அதுதான் மெசேஜ். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். ரொம்ப ஒரு இன்வால்மெண்டோட இந்த செஷன்ல வந்து எல்லாரும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஒரு வேல்யூபிள் டைம் வந்து நமக்கு பெர்லின் சார் வந்து நமக்காக ஒதுக்கி கொடுத்தாரு. ஸோ டெஃபினட்டா வந்து இந்த செஷன் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் சீரீஸ் நாங்க வந்து தொடங்கியிருக்கோம். 11 o'clock தொடங்கி 12 o'clock கண்டிப்பா முடிப்போம். ஸோ இதுதான் ப்ராமிஸ். அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க அலர்ட்டா 1 hour ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க உட்காருங்க. ஸோ கண்டிப்பா அந்த 1 hourல நாங்க முடிப்போம். ஸோ அதே மாதிரி கரெக்டா தொடங்கிறோம். எல்லாரும் வீடியோ ஓபன் பண்ணிட்டு இந்த வரக்கூடிய செஷன்ஸ், நிறைய செஷன்ஸ் வந்து நாங்க நாளைக்கு மார்னிங் தான் வந்து அந்த செஷன்ஸை பத்தி உள்ள டீடைல்ஸ் வந்து நாங்க கோச்சஸுக்கு ஷேர் பண்ணுவோம். ஏன்னா வந்து வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் கோச்சஸோடைய அப்பாயின்மெண்ட். கோச்சஸோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுல எங்களுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு. ஸோ அன்பிலீவபிள், நிறைய பேர் 735+ பீப்புள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாரையும் வந்து எங்களுடைய இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் சிஸ்டம் சார்பா நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ Herbal Life for giving this wonderful opportunity. Thank you.